ஹரிஹி ஓம். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா வரதம் த்விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां रजनिगलिदं यावलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அண்ணாவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதம், பீடுடை மாதம். இந்த மார்கழி மாதத்தினுடைய 23ஆம் திருநாள் இன்றைய தினம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 23வது பாசுரத்தினுடைய விளக்க உரையை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நம் போன்றவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக காத்யாயனி விரதம் என்று சொல்லப்படக்கூடியதான பாவை நோன்பு, அந்த விரதத்தினுடைய பலன் நமக்கெல்லாம் கிட்ட வேண்டும் என்பதற்காக அருளிச் செய்த பிரபந்தம் இந்த திருப்பாவை. வேதம் அனைத்துக்கும் வித்தான பிரபந்தம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த இந்த திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவதினாலே, சேவிப்பதினாலே, அனுதினமும் பாராயணம் பண்ணுவதினாலே பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு சித்திக்கிறது. பாசுரத்தை பார்ப்போம். மாரிமலை முழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயற்பொங்கையப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று மிங்கனே போந்தருளி கோப்புடைய சீல்ய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய் என்பது திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 23வது பாசுரம். 22வது பாசுரத்தினாலே அங்கன்மாஞாலத்து அரசர்கள் எல்லோருமே உன்னுடைய திருவடியை வந்தடைந்தோம், அவர்களுக்கு எல்லாருக்குமே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்த இந்த கோபிகைகள், இந்த ஆண்டாள் நாச்சியார் தோழிமார்கள் அத்தனை பேரும் இந்த பாசுரத்தினாலே கண்ணனம் பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளுகின்றதான
அந்த அழகை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். மழைக்காலம், அந்த மழைக்காலத்தில் ஒரு மலை குகையிலே படுத்திருக்கக்கூடிய சிங்கமானது நல்ல மேகம் இடி இடிக்க அதனாலே ஏற்பட்டதான மின்னல் வெட்ட அந்த சத்தத்தினாலே கிளம்பினது. தன்னுடைய வேல் மயிர் பொங்க, தன்னுடைய பிடல் மயிர் பொங்குமா போல அப்படி ஒரு முறை அப்படி சிலிர்த்து கொண்டு தன்னுடைய குகையிலே இருந்து கிளம்பி புறப்பட்டு வருமா போலே யாதவ சிம்மமாகிய கண்ணனம்பெருமாளும் தன்னுடைய ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளுகின்றதான இந்த பேரழகை நமக்கு காட்டி கொடுக்கிறார். பூவை பூவண்ணா காயாம்பூ நிறத்தவனே கிருஷ்ணா, உன்னுடைய கோயில் நின்று மிங்கனே போந்தருளி இந்த திருப்பள்ளி கொண்டிருக்கக்கூடியதான இருப்பிடத்தில் இருந்து கிளம்பி நீ ஆஸ்தானத்திற்கு தர்மாதிபீடம் என்று சொல்லப்படக்கூடியதான அந்த ஆஸ்தானத்திற்கு நீ எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். அப்படி கிளம்புகின்றதான அந்த அழகை சொல்லுகிறார். காயாம்பூ நிறத்து கண்ணா, உன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து இப்படியே கிளம்பி இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில், மிகச்சிறந்ததான சிங்காசனத்தில், கட்டுக்கோப்பாயிருக்கக்கூடியதான சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை நாங்கள் சொல்ல நீ கேட்டு அனுக்கிரகம் பண்ண வேண்டும், ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கின்றார்கள். கண்ணனம்பெருமாளுடைய நடையழகையும் ஒரு சிங்கத்தினுடைய அழகையும் அப்படியே ஓமையாக காட்டி கொடுக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ராமபிரான் ராகவ சிம்மம், கிருஷ்ணபிரான் யாதவ சிம்மம் என்று சொல்லி இந்த சிங்கத்தினுடைய நரசிங்கம், ராகவசிம்மம், யாதவ சிம்மம் என்று சொல்லி 3 சிங்கங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த கண்ணனம்பெருமாளுடைய நடையழகில மயங்கி அந்த அழகை பார்த்து பார்த்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் இந்த பாசுரத்தில் ஈடுபட்டு அந்த ஈடுபாட்டிலே ஆழ்ந்து அனுபவித்து ஏராளமான வியாக்கியானங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி கண்ணனம்பெருமாளை யாதவ சிம்மமாக காட்டி கொடுத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் என்பதாக சொல்லி, நாளைய தினமும் இதே நேரத்தில் திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரங்களினுடைய விளக்க உரையை அனுபவிப்பதற்காக நாம் அனைவருமே ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.